ஓம் ஸ்ரீ மாத்ரி ராம்கிருஷ்ண ஹரி. நேற்று துக்காராம் மகாராஜோடைய சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். எப்படி மகானை நம்ம ஒரு திடமான நம்பிக்கையோட சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளோட தலையெழுத்து மாறும் அப்படின்றத நம்ம துக்காராம் மகாராஜோடைய சரித்திரத்தில் ஒரு சம்பவம் பார்க்க போகிறோம். நேற்று நான் சொன்னேன், அந்த கௌசி அப்படின்ற ஒரு பெண்மணியோட கதை தான் இது. துக்காராம் மகாராஜ் நிறைய அந்த அபங்கம்லாம் பாடும்போது அப்படியே, அதாவது இப்போ இருக்கிற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது, நிறைய கும்பல்லாம் வரணும் அப்போ தான் பாடுவான்லாம் கிடையாது. அவளுக்கு விட்டலனை நல்ல ஸ்ரத்தையாக மனசார நினச்சிட்டு பாடுவா அவள். அப்போ அங்கே ஊர் மக்கள்லாம் அப்படியே உட்காருவா, கேட்பா. அந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல டென்ட்டு போட்டுட்டு பாடுவாள். ப்ரோக்ராம்லாம் இந்த அறிவிக்கிறது, அந்த எப்படின்னா அந்த ஊர் மக்கள் அப்படியே காத்தோட்டமாக அப்படியே கேட்குறது தான். இந்த இடத்துல இது நடந்துட்டுருக்கு, துக்காராம் பாடின்னு இருக்கா அப்படின்லாம் அப்படியே காத்தோட்டமாக போகிற வார்த்தைகள் தான். அப்போது கௌசி எங்கே துக்காராம் மகாராஜுடைய நாம சங்கீர்த்தனம் இருந்தாலும் வந்துடுவாள். உட்காந்து கேட்பாள். நிறைய பேர் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா துக்காராம் மகாராஜ் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாள். ஆனால் இந்த கௌசி எதுவுமே பண்ண மாட்டாள். ஒரு ஜடம் மாதிரி இருப்பாள். எந்த வித பாவமும் இருக்காது. அப்படியே நல்லா பாடினா ஒரு தலையாட்டுறதோ இல்லை ஒரு சிரிப்போ எதுவுமே இருக்காது. அழுகையும் இருக்காது. அப்படியே ஒரு சித்த பிரம்ம படித்த மாதிரி உட்காந்துட்ருப்பா அவள் எல்லா இடத்துலையும். ஆனால் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டாள். முதல் ஆளாக போய் அங்கே உட்காந்துருவாள். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கௌசியோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த காலத்துலலாம் குழந்தை பிறக்கலை அப்படின்னா உடனே 2வது கல்யாணம் பண்ணிடுவா இல்லையா. அந்த மாதிரி கௌசிக்கு குழந்தை கிடையாது. அதனால் அவள் மாமியார் கௌசியோட கணவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக உடனே நடக்க போகிறது. அதனால் ரொம்ப மன அளவில் அவள் பாதித்து வேற அதாவது அவள் எதுவுமே மனசில் நினைக்காம ஏதோ ஒரு ஜடம் மாதிரி என்ன ஆக போகிறதோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறியில் அவளோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போது இந்த மாதிரி அவள் ஒரு மன திருப்திக்காக இந்த மாதிரி அந்த அபங்கம் பாடுறது அதெல்லாம் கேட்டுருக்கா. இப்போ நம்மளோட லைஃபே ஒரு ரெக்கார்டட் தானே. இப்போ யூடியூப்பில் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. அந்த மாதிரி மேலே இருந்து வைகுண்டத்துலேருந்து விட்டலனும் ரகுமாயும் பார்த்துட்டுருக்கா. இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படி பார்த்துட்ட உடனே விட்டலன் சொல்கிறான், இங்கே பற்றியா என் குழந்தை துக்கா பார், எவ்வளோ அழகாக பாடுறான், என் மேலே பாடுறான் பார், எவ்வளோ பேர் கேட்க வந்திருக்கா பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே. ஏன்னா பகவான்கள்லாம் அவளுடைய பக்தர்களை ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக என்ன வேணால் பண்ணுவாள் அந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு ஒரே சந்தோஷப்பட்டுக்கிறா. அப்போ ரகுமாயி சொல்கிறா, நீ அதை மட்டும் பார்க்குறீங்களே, அங்கே பார்த்தீங்களா இன்னொரு குழந்தை கௌசி, ஏன்னா நம்மெல்லாம் குழந்தைகள் தானே பகவானுக்கு. அவள் பார் எப்படி உட்காந்துட்டுருக்கா, அவளை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னும்போது விட்டலன் சொல்கிறான், ஆமாம் என்ன பண்ணுறது, அவளுடைய கர்ம வினை. அவள் குழந்தை, அவளுக்கு புத்திர பாக்கியம் கிடையாதுன்றது கர்ம வினை, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு விட்டலன் சொல்லிகிட்ருக்கா. இப்போ இங்கே இதெல்லாம் அப்படி நடக்கிறது. அப்புறம் இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து திரும்ப கௌசி அதே மாதிரி வரா. அப்போது மழை லேசாக தூறுறது. அங்கே நிறைய மக்கள் வரல. ஆனால் கௌசி முதல்ல உட்காந்துட்டான். மழை வருதே, ஆட்கள் இல்லையே அப்படின்லாம் கிடையாது. துக்காராம் மகாராஜ் யாருமே இல்லைனாலும் பாடுவாள். அந்த மாதிரி பாடிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஒரு இடி இடிக்கிறது. இடி இடித்தோன்னா பயந்து ஓடி துக்காராம் மகாராஜ் பக்கத்துலேயே, அங்கே கொஞ்சம் மழை வராத மாதிரி ஒரு இந்த சின்னதாக ஒரு இது மாதிரி போட்டிருக்கா, டென்ட்டு மாதிரி. அதனால் குடுகுடுன்னு ஓடி அப்படியே அங்கே நிற்கிறா. நின்ன உடனே அப்படியே பக்கத்தில் ரொம்ப ஒரு சின்ன ஒரு இடைவெளி தான். அப்போது அவளுக்கு ஏதோ பண்ணுறது. ஏன்னா மகானாச்சே, அவருடைய அந்த சுவாசம் அவளுக்கு ஏதோ பண்ணுறது. உடம்பு அப்படியே அந்த சுவாசம், அந்த காற்று அவள் மேலே அப்படியே வீசும்போது அவளுக்கு ஏதோ பண்ணுது. அப்படியே கண்ணில் தண்ணி வழுது. அது வரைக்கும் ஜடமாக எந்தவித உணர்ச்சியும் இல்லாத கோசி அப்படியே கண்ணில் தாரையாக தண்ணி ஊற்றுறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே துக்காராம் மகாராஜோடைய காலில் விழுந்து அவ்வளோ நாள் அவள் ஆசீர்வாதமே வாங்கலை. ஆனால் அன்னைக்கு அப்படியே காலில் விழுந்து அப்படியே ஆசீர்வாதம் வாங்குறா, அழறா காலை பிடிச்சிண்டு. அப்போ துக்காராம் மகாராஜ் என்ன சொல்கிறா தெரியுமா,
ஞானி இல்லையா, அவளுக்கெல்லாம் தெரியும். நம்ம மனசில் நம்ம வந்து சாமி இப்போ முன்னாடி நின்றுண்டு எனக்கு இதை பண்ணுறியே அதை பண்ணுறியே, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறியே, எனக்கு ஏன் இதை பண்ணலை, அதெல்லாம் கேட்கவே வேண்டாம், அவனுக்கே தெரியும் எல்லாம். அப்போது துக்காராம் மகாராஜுக்கு தெரியறது. உடனே என்ன சொல்லிட்டா தெரியுமா? புத்திரவதி பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டா. அவ்வளவுதான். விட்டலன் மேலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே எங்கேயும் அங்கேயும் ஓடுறான். நாளைக்கு பார்க்கலாம் விட்டலன் என்ன பண்ண போகிறார். ஏன்னா கர்ம வினையாச்சே, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு பகவானே சொல்லிட்டானே. ஆனால் வந்து மகான் ஞானி துக்காராம் மகாராஜ் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. என்ன நடக்கிறதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.